என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செய்தியானது. இதனை இன்று நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட மாட்டாய். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டாய். இப்பொழுது இந்த நொடி இந்த தெய்வத்தை நீ கண்டு கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் குழந்தையே, பிரித்யங்கராவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற என் குழந்தை, உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த உன்னை தேடி அந்த தெய்வமே வந்திருக்கும் பொழுது நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இப்பொழுதே அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. எல்லோருக்கும் எளிதில் நடந்திராத ஒரு விஷயம், எல்லோருக்கும் எளிதில் வாய்த்திடாத ஒரு பாக்கியம் உனக்கு வாய்க்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரித்யங்கரா உன் மீது அன்பு கொண்டு, உன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை நிச்சயமாக நீ கேட்பாய் என்கின்ற ஒரு உறுதியினால் உன்னை தேடி வந்து உனக்கு இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உனக்காக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ மதிப்பு கொடுத்தாயானால் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு இன்பமானதாக இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையினுடைய துன்பங்களையும் என் பிள்ளை படுகின்ற வேதனைகளையும் கண்டு உன் தாயானவள் நானும் மனது வேதனைப்பட்டிருக்கின்றேன். எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்தது என்னவென்று உன்னோடு சேர்ந்து நானும் யோசித்திருக்கின்றேன். எதனால் யோசிக்க வேண்டும்? நீ நினைத்தால் எதையும் செய்ய முடியாதா என்று என் குழந்தை நீ கேட்கலாம். என் பிள்ளையே, நான் யோசிக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பல நேரங்களில் உனக்கு எளிதாக கிடைத்தது. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனால் எதையுமே என் பிள்ளை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. கிடைத்த எந்த விஷயங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ளவில்லை. மாறாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும், உன்னை தேடி உன் கைகளில் கிடைத்த அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து விட்டாய். அப்படியானால் இனிமேல் எதையும் உனக்கு யோசிக்காமல் கொடுக்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அதிகமாக யோசித்து உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை நல்லபடியாக சிந்தித்துதான் உன் வாழ்க்கையில் அதனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் பிரித்யங்கரா இதனை சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல
நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால், இதுபோன்று உன்னை தேடி தெய்வம் வருகின்ற பொழுதெல்லாம் பல முறை நீ விட்டுவிட்டதன் விளைவு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கிடைக்காமல் போய்விட்டது. இனிமேலும் இதை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது. இத்தோடு நம் வாழ்க்கையை நாமே முடித்து விடக்கூடாது. உன்னை தேடி வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்காக இந்த வாழ்க்கையில் என்றும் நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று என் குழந்தை பதற்றமடையாதே. நடப்பது என்னவென்று உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இந்த பிரத்யங்கரா, நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக எடுத்துரைக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று எக்காரணத்தை கொண்டும் கேட்காமல் சென்று விடாதே. நான் நடத்தி கொடுக்க ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு பல விஷயங்கள் நடத்திவிட வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டால் அதனை நீயும் பெற்றுக்கொள்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். சரி, உன்னை தேடி வருகின்ற தெய்வம் யார்? நீ யாரை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை இப்பொழுதே என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற தெய்வம் யாராக இருக்க முடியும்? ஒரு நொடி சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அதிகமாக அவர்களை பற்றி நீ யோசிப்பது கிடையாது. அதிகமாக அவர்களை பற்றி சிந்திக்க உனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் ஓட்டம் அவ்வளவு வேகமாக இருக்கின்றது. ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். என்றாவது ஒரு நாள் நிற்க வேண்டிய நிலை வரும், அன்று நம் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்கின்ற பயத்தில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை வாழ வைப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்ததை எல்லாம் நினைத்து நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தாயோ அதே அளவிற்கு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க இவர்கள் உன்னை தேடி வந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அடிக்கடி இவர்களை பற்றி யோசிப்பதில்லை. எப்பொழுதாவது தான் இவர்களை பற்றி யோசிக்கிறோம் என்றால் இவர்கள் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குலதெய்வமா? குலதெய்வத்தை தான் எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்கின்றோமே. என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களின் பெயரைத்தானே சொல்கின்றோம். அப்படியானால் உன்னுடைய இஷ்ட தெய்வமா? முருகப்பெருமானா, வராகி அம்மாவா, இந்த பிரத்யங்கரா தேவியா? யாரை வணங்குகிறாய்? அல்லது உன்னுடைய குலசாமியான அந்த கருப்பண்ண சாமியா? யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, இவர்களை எல்லாம் நீ அடிக்கடி ஒரு நாளைக்கு நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஒரு பொழுதும் இவர்களை நினைக்காமல் நீ இருந்தது கிடையாது. அப்படியானால் வேறு யார்? அம்மா, நீயே சொல்லிவிடு, எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே எல்லா தெய்வங்களையும் நினைக்கின்ற நீ, நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் 4 பேர். அதில் முதன்மையானவர் உன்னுடைய குலதெய்வம், 2வது உன்னுடைய இஷ்ட தெய்வம், 3வது உன்னுடைய முன்னோர்கள், 4வது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம். உன் குலதெய்வத்தை எப்பொழுதுமே நினைக்கின்றாய். இஷ்ட தெய்வங்களையும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது. முன்னோர்களை அமாவாசை நாட்களிலும் அவர்களுக்கு உரிய நாட்களிலும் நீ நினைக்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் உன் கன்னிப்பெண் தெய்வத்தை நீ அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றாய். இவர்களுக்கு உரிய நாள் வரும் பொழுது கூட சில நேரங்களில் அது நினைவிற்கு வருவதில்லை. அது மட்டுமல்ல, இங்கே சிலர்
அவர்கள் குடும்பத்தில் வழி வழியாக வைத்து வணங்கி கொண்டிருந்த கன்னிப்பெண் தெய்வத்தை மறந்து அதை செய்யாமல் அடுத்தடுத்த தலைமுறை வரும்பொழுது அப்படியே அதனை விட்டு விடுகின்றார்கள். ஏனென்றால் நமக்கு இவர்களை தெரியாது, இவர்களை எதற்கு வழிபட வேண்டும் என்றும் தெரியவில்லை என்று சொல்லி அப்படியே விட்டுவிட்ட குடும்பங்கள் இங்கு நிறைய இருக்கின்றன. அதனை உன் தாயானவள் நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். ஒருவேளை நீ அவர்களை வணங்குவதாக இருந்தால் நீ அதற்காக வருந்த வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் நினைத்ததை உனக்கு நடத்தி கொடுப்பார்கள். இல்லை, அப்படி நான் வணங்கவில்லை என்று நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தையே, அவர்களுக்கான நாட்களில் நீ அவர்களை வணங்கிவிட வேண்டும். இல்லை அம்மா, அவர்களுக்குரிய நாட்களில் எனக்கு வணங்க நேரமில்லை, எனக்கு மறந்து விடுகிறது என்று நீ சொல்வாயானால் செவ்வாய்க்கிழமை என்பது கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். எந்த செவ்வாய்க்கிழமையிலும் நீ வணங்கலாம். அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் படைத்து அவர்களை நீ வழிபட்டால் போதும். நிச்சயமாக மனம் குளிர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவார்கள். நீ எதிர்பார்த்திடாத பல உண்மைகள், எதிர்பார்க்க முடியாமல் தவிக்கின்ற சில உண்மைகள் என்று இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடைவதற்கு இவர்கள் உன்னை கொண்டு சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நீ வணங்குகின்ற தெய்வத்தினால் உனக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் சற்று நினைத்துப்பார். எப்பொழுதும் தெய்வத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க முடியுமா? நமக்கு வேறு வேலை இல்லையா என்று கேட்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய நினைப்பு எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருக்குமானால் நீ செய்கின்ற எந்த செயலிலும் உனக்கு தடுமாற்றம் வராது. நீ செய்கின்ற எந்த செயலிலும் உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் வராது. நிச்சயமாக நாம் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து முடிப்போம் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் அதற்கான நம்பிக்கையை பெறுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் குழப்பம் வந்தாலும் சட்டென்று என் பிள்ளை அந்த இடத்தில் ஒரு நிமிடம் நின்று யோசிப்பாய். அந்த யோசனையை உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்றுதான் உன் அம்மா உறுதியாக சொல்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உன்னுடைய மனதிற்குள் நின்று விட்டால் போதும். ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழக்க மாட்டாய். கன்னிப்பெண் தெய்வம் உனக்கு நன்மையை செய்ய வருகிறது என்று இந்த பிரத்யங்கரா சொன்னவுடன் பதற்றமடையக்கூடாது. இவர்களை வணங்கவில்லை என்றால் குற்றமோ என்று நினைக்கக்கூடாது. மறந்து விட்டாய், அதனை செய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உனக்கு நன்மைகளை இவர்கள் கொடுக்க நினைக்கும் பொழுது அதை பெறாமல் விட்டுவிடக்கூடாதல்லவா? நிச்சயமாக இதனை பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற இவர்களின் மனதை நீ சந்தோஷப்படுத்து. உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை தர நினைக்கின்ற இவர்களுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ உண்மையாக நடந்து கொள். இவர்கள் உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதை சிந்தாமல் சிதறாமல் நீ அப்படியே உன்னுடைய அன்பினை கொண்டு பெற்றுக்கொள். எதற்கும் கலக்கம் படாமல், எந்த விஷயத்திற்கும் நீ வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நிம்மதியை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனி எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடப்பதை நான் சொல்கிறேன் அல்லவா? இனிமேலாவது என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய சந்தோஷத்தை தான் உன் தாயானவள் நான் என்றும் காண விரும்புகின்றேன். உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை, இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை
நீ உணரத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.